வெல்கம் டு மம்மாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம சூப்பராக ஒரு டேஸ்டியான அருமையான ஒரு ஜாம் ஒன்று பண்ண போகிறோம் அன்னாசி பழத்தை வச்சு. இது வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி, வீட்டிலே நீங்கள் செஞ்சுக்கலாம். இனி ஜாம் வேணும்னா நீங்கள் கடைக்கு போக வேண்டியதில்லை. வாங்க நம்ம ஜாம் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். அன்னாசி பழம் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இது சின்ன சைஸாவோ பெரிய சைஸோ உங்களோட விருப்பம். இந்த பழத்தில் நம்ம தோல் எல்லாம் நல்லா சீவிட்டு அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ வந்து அன்னாசி பழத்தை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம எவ்வளோ அளவு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ நம்ம எவ்வளோ ஜூஸ் வச்சுருக்கோமோ அதில் உள்ள மெஷர்மெண்ட்டில் தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். அதனால் ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுத்துக்குவோம். இதில் வந்து 1 கப் அளவுக்கு வந்திருக்கு. இப்போ நீங்கள் வந்து பெரிய பைனாப்பிள்லாம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய அளவு வரும். நான் ரொம்ப சின்னது வச்சு தான் இதை செய்ய போகிறேன். வாங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். அடுப்பில் வந்து இப்போ செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் நம்ம அடித்து வச்சுருக்க அன்னாசி பழத்தை ஊற்றிக்கலாம். அடுப்பு வந்து நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டி விடுவோம். அந்த பச்சை வாசமெல்லாம் போயிட்டு ஓரளவு திக்னஸ் ஆகும். அந்த டைமில் நம்ம சுகர் போட்டால் போதும். இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டியாச்சு. இப்போ வந்து அன்னாசி பழம் அடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அன்னாசி பழம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே நம்ம இந்த ஜூஸோடு சேர்த்து போடணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜாம் தடவி நம்ம சாப்பிடும்போது நடுவில் வந்து அழகாக கடிப்படும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதனால் சின்னதாக கட் பண்ணி நம்ம இந்த பீசஸை சேர்க்குறோம். இப்போ நல்லா கிண்டி விடுவோம். இப்போ வந்து நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இப்போது இந்த கப்பில் தான் நான் 1 கப் அளவுக்கு அன்னாசி பழ ஜூஸ் எடுத்தேன். இப்போ இந்த 1 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு வந்து அன்னாசி பழத்தில் இருக்கும். சப்போஸ் இனிப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. சர்க்கரை போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. சர்க்கரை வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகி நல்ல லூஸாக வரும். அதுக்கப்புறம் திக்னஸ் கொடுக்கும். கொஞ்சம் சர்க்கரை போட்டதுலேருந்து கொஞ்சம் திக்னஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து ஒரு சின்ன மூடி லெமன் எடுத்துக்குவோம். லெமன் எடுத்துட்டு இந்த சாறை கொஞ்சம் பிழிஞ்சு விடலாம். லெமன் விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருவோம். இப்போ வந்து லாஸ்ட்டாக கொஞ்சமாக பட்டை எடுத்துக்குவோம். ஒரே ஒரு ஏலக்காய், இது ரெண்டையும் நல்லா தூள் பண்ணி இதோட சேர்த்துக்கணும். இப்போ தூள் பண்ணியாச்சு, இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆகணும். பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுருண்டு வருது. இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் சூடு ஆறின உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சி வரும். ரொம்பவும் திக்காக கிண்டிட்டிங்கன்னா அந்த சூட்லேயே இன்னமும் வந்து கல் மாதிரி ஆகிடும். அதனால் இந்த பதத்தில் இருக்கும்போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சூப்பரான அன்னாசி பழ ஜாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சும்மா வீட்டில் வந்து ஒரு 2 பீஸ் இருந்தாலும் சரி, 3 பீஸ் இருந்தாலும் சரி, இமீடியட்டாக ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம இதை செஞ்சு ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டிலையே செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.